வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது, கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவின் 2வது ஜனாதிபதி என்ற பெருமைக்கும் சிறந்த தத்துவ ஆசிரியர் என்ற புகழுக்கும் சொந்தக்காரரான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் செப்டம்பர் 5ஆம் தேதி. உயரிய பல பதவிகளை அலங்கரித்த பாரத ரத்னா விருது பெற்ற சிறப்புக்கு உரிய ராதாகிருஷ்ணனின் விருப்பப் பணி ஆசிரியப் பணி. மிகச்சிறந்த கல்வி ஒன்றின் மூலமாகத்தான் சமூகத்தில் நல்ல பல மாற்றங்களை கொண்டு வர இயலும் என்று உறுதியாக நம்பினார் ராதாகிருஷ்ணன். இவரிடம் பயின்ற மாணவர்கள் ஒன்று கூடி தங்களின் அன்புக்கு உரிய ஆசிரியரான ராதாகிருஷ்ணனிடம் சென்று, உங்களுடைய பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கின்றோம் என்று கூறினார்கள். இந்த சூழலில் மேதகு ராதாகிருஷ்ணன் கூறிய பதில்தான் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் உருவாக காரணமாக அமைந்தது. அன்புடன் தன்னை நாடி வந்த மாணவர்களை நோக்கி, என்னுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதியை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று கூறினார். இதன் அடிப்படையில் 1962ஆம் ஆண்டு முதலாக இன்று வரை செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆசிரியர் என்ற தமிழ் சொல்லே மிக மிக அழகானது. ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர் அல்லது களைபவர் என்று பொருள். ஐயம் திரிபு அற கற்பதுதான் கல்வி. அதாவது கற்கின்ற கல்வி நம் ஐயங்களை போக்குவதாக இருக்க வேண்டும். அதே வேளையில் திரிபு அற்றதாகவும் இருக்க வேண்டும். திரிபு என்றால் உண்மைக்கு புறம்பான புரிதல் என்று பொருள். ஏதேனும் ஒரு விடயத்தை பற்றி அறிதல் புரிதல் இல்லாமல் கூட இருப்பது பெரும் குற்றம் அல்ல. ஆனால் அந்த விடயம் குறித்து தவறான பொருள் புரிந்து கொள்வது என்பது திரிபு உணர்ச்சி என்று கூறப்படுகிறது. எனவே ஐயம் தெளிவித்தல், திரிபுகளை நீக்குதல் என்ற இரண்டும் ஒரு ஆசிரியரின் 2 முக்கிய பணிகளாகும். ஆசிரியர் பணி என்பது பயன் நோக்கம் பாராமல் அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஆற்ற வேண்டிய ஒரு உன்னத பணி. பொருள் ஈட்டி உலகியல் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு உலகியல் கல்வி அவசியம்தான், மறுக்கவில்லை. ஆனால் இந்த வாழ்க்கை ஒருவனுக்கு ஆனந்தத்தையும் நிறைவையும் வழங்காது. எனவே ஆசிரியர்கள் உலகியல் கல்வியோடு மெய்யியல் கல்வியையும் சேர்த்து போதிக்க வேண்டும். இந்த இரண்டிலும் தன்னிறைவு அடைந்த மாணவர்களின் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக இருக்கும். மெய்யியல் கல்விக்கு உள்ளேதான் இறையியல் செய்திகள், தத்துவச் செய்திகள், நீதி மற்றும் அறச்செய்திகள் அடங்கி இருக்கின்றன. இவைகள்தான் ஆனந்த வாழ்விற்கான அஸ்திவாரங்கள். இவைகளை தவிர்த்துவிட்டு அறிவை மட்டும் முதன்மைப்படுத்தி எழுப்பப்படும் அழகிய கட்டிடங்களினால் எந்த பயனும் இல்லை என்று சமூகம் உணர வேண்டும். தமிழ் மொழியில் ஆசு மாசு என்று 2 வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த 2 வார்த்தைகளும் குற்றம் என்ற பொருளை தந்தாலும் ஒரு சிறு வேறுபாடு இருக்கின்றது. ஆசு எனப்படுவது உயிர் என்ற ஆன்மாவின் மீதான குற்றம். மாசு என்றால் உயிரற்ற பொருட்களின் மீதான குற்றம். உயிரின் மீது படிந்துள்ள அனாதி கால குற்றம் அகந்தை அல்லது ஆணவம். அகந்தை தனித்தலே ஆனந்த வாழ்வின் அடித்தளம் என்று ஆசான் செந்தமிழன் கூறுவார். எனவே ஒரு ஆசிரியர் இந்த குற்றங்களிலிருந்து விடுபட்டவராகவும் இருக்க வேண்டும். அதே வேளையில் பிறரை விடுவிப்பவராகவும் இருக்க வேண்டும். பெருமை, பொறாமை, இச்சை என்பன மனம் என்ற உயிரற்ற சடப்பொருளின் மீது படிந்திருக்கின்ற மாசுக்கள். இந்த மாசுக்களை நீக்குவதும் ஒரு ஆசிரியரின் முக்கிய பொறுப்பாக இருக்கின்றது. ஆசு நீக்குதல் மாசு நீக்குதல் என்ற 2 பணிகளையும்
செம்மையாக செய்கின்ற ஆசிரியர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் என்று புரிந்து கொண்டு ஆசிரியர் தினமான இன்று அவர்களின் தன்னலமற்ற பணியை போற்றி மகிழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.